ஹாட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா, காஜல் அகர்வால், நித்யா மேனன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்கும் படத்தின் பெயர் மெர்சல் என அறிவித்தார்கள். சென்னை தமிழை பற்றி தெரிந்தவர்களுக்கு மட்டும் மெர்சல் என்பதன் அர்த்தம் தெரியும். மிரண்டு போய்விட்டேன், மிரட்டிட்டான், மிரட்டல் என சொல்வதைத்தான் மெர்சல் என சொல்லுவார்கள். தமிழ் பெயர் வைக்கும் படங்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படும் என சில வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசு அறிவித்தது. அதன் பின் தான் அனைவரும் தமிழ் பற்றுடன் தமிழ் பெயர் வைக்க ஆரம்பித்தார்கள். விதிவிலக்கிற்காக சில குறிப்பிட்ட பெயர்களை வைத்து படங்களுக்கு வரி பெற்றார்கள். மத்திய திரைப்பட தணிக்கைத்துறை யூ சான்றிதழ் வழங்கினாலும் தமிழக அரசின் வணிவரித்துறை ஒரு குழுவை உருவாக்கி அதன் பின் படங்களை பார்த்து வரிவிலக்கு அளித்து வந்தது. சில படங்கள் யூ சான்றிதழ் பெற்றாலும் வரிவிலக்கு அளிக்கப்படாமல் இருந்தது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தயாரித்த படங்களுக்கு வழங்கப்படாமலே இருந்தது. அதன் பின் அவர் நீதிமன்ற உதவியை நாடினார். வரும் ஜூலை மாதம் முதல் GST வரி அமல்படுத்தப்பட்டால் தமிழக அரசு அளிக்கும் வரிவிலக்கு தொடர வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால் தற்போது தமிழ் சினிமாவில் தமிழ் அல்லாத பெயர்களை படங்களுக்கு வைப்பது ஆரம்பமாகிவிட்டது. ஏற்கனவே AR முருகதாஸ் இயக்கும் படத்திற்கு ஸ்பைடர் என்றும், விக்ரம் நடிக்கும் படத்திற்கு ஸ்கெட்ச் என்றும் தலைப்பு வைத்திருக்கிறார்கள். விஜய் படத்திற்கு மெர்சல் என்றும் தலைப்பு அறிவித்திருக்கிறார்கள். இனி தமிழ் சினிமாவில் தமிழ் அல்லாத ஆங்கில தலைப்புகளையும் தாறுமாறான தலைப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தமிழ் பற்று வரிவிலக்கோடு போய்விட்டது என்று சொல்லும் நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விஜய் சார் பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.